ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிறவராக அனுதினமும் அற்புதம் செய்வார். ஆமென். இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் மாத்திரமல்ல, நமக்கு எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமென். நமக்கு அற்புதம் செய்கிறார், விடுதலை செய்கிறார். ஆமென். ஆகவே எப்பொழுதுமே ஒரு ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆமென். எப்பொழுதுமே நமக்கு பதில் கொடுக்கிறவராகத்தான் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் சில காரியங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் என்ன செய்கிறோம்? அந்த நாளை ஆமென் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறேன். ஆமென். அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அதை இலவசமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆகவே தான் இந்த நாட்களிலே இந்த சுகமளிக்கும் ஆராதனையை நாங்கள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக இருக்கிற நினைக்கிறேன். இந்த வருஷத்துல தான் ஆரம்பித்தோமா? போன வருஷமே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமே. ஸோ அதனால் கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் யோவான் புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசித்து அதிலிருந்து நமக்கு தேவையானது எது என்பதை பிடித்து கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும், எதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஆகவே யோவான் 5ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி 1லிருந்து நாங்கள் ஒரு சில வசனங்களை வாசித்து கொண்டே போகலாம். இவைகளுக்கு பின்பு அப்படி என்று சொன்னால் ஏதோ ஒரு சம்பவத்துக்கு பிறகு இன்னொரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை முடித்துவிட்டு அப்படியே ரெஸ்டாக இருக்க மாட்டார். அவர் என்ன செய்வார்? அடுத்த காரியத்துக்குள் போவார். நீங்கள் மார்க் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் அவர் உடனே ஊழியம் செய்து கொண்டே போவார். உடனே இன்றைக்கு இங்கே இருப்பார், நாளைக்கு இன்னொரு இருப்பார், இங்கே அப்படி அவர் அந்த 3.5 வருஷ ஊழியத்திலே அவர் வெறுமையாக இராதபடிக்கு என்ன செய்து கொண்டிருப்பார்? பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார், தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். ஆகவே ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் போய் விசாரிப்பார். இப்படி எல்லா காரியங்களும் அவருக்கு அப்படியே பிஸியாக இருக்கிறார். சரி, ஆகவே தான் இவைகளுக்கு பின்பு ஆமீன். அப்போ அந்த பூரீம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய எஸ்தர் நாட்களிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த பண்டிகை வந்தது. ஆமீன். அப்ப இயேசு என்ன செய்கிறார்? பண்டிகை கொண்டாடும்படியாக எங்க போகிறார்? எருசலேமுக்கு போகிறார். பாஷையிலே அந்நாட்களிலே அங்குதான் அந்த மண்டபத்திலே தான் அவங்க என்ன செய்வாங்க? இந்த பண்டிகையை விசேஷமாக கொண்டாடுவார்கள். அதற்காக தான் அந்த ஆமீன் சொல்லப்படுகிற விரைய பாசையிலே பெத்தெஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள். திரளான ஜனங்கள் போய் என்ன செய்வார்கள்? அந்த நாட்களிலே அந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடுவார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டது, யூதர்கள் ஆமீன் விடுவிக்கப்பட்டபடினால் அந்த நாளை அவங்க பூரீம் பண்டிகை என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். ஆகவே அந்த பண்டிகை நாட்களாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த இடம் மாற்றப்பட்டிருக்கிறது. யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சொப்பனமோ ஏதோ ஒரு மூட நம்பிக்கையான ஒரு காரியத்தை சொன்னதுக்கு பிறகு அந்த இடத்திலே ஆமீன் அங்கே பண்டிகை கொண்டாடுறபடிக்கு அங்கே என்னது? குருடர்கள், சப்பானிகள், இப்படிப்பட்ட வியாதிஸ்தர்கள் போய் காத்திருக்கிறார்கள். அதை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப அங்க ஒரு மூட நம்பிக்கையான ஒரு காரியம் அங்க ஏற்பட்டபடினாலே அங்க என்ன செய்யறாங்க? அப்ப இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட இடத்துல அது எவ்வளவு எப்படி இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட இடம். அங்கே குருடர்கள் இருக்கிறார்கள், சப்பானிகள் இருக்கிறார்கள், இப்படி சூம்பிய உறுப்புள்ளவர்கள் இருக்கிறார்கள், வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எப்படி இருக்கும்? என்னது அங்கே எல்லா விதமான ஜனங்க. ஆனால் இங்கே அப்படி அல்ல. இங்கே சொல்லுகிறார்கள் அந்த இடம் மனிதர்கள் போக முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிற ஒரு இடமாய் காணப்பட்டது. அந்த இடத்துல என்ன எல்லா ஜனங்களும் என்ன செய்வார்கள்? அந்த குளம் கலக்கப்படுகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் முதலிலே போய் விழுந்து நான் சுகமாக்கப்படும், நான் முதலிலே போயிட்டு என்ன தேவ தூதர் இந்த குளத்தை கலக்கிற பொழுது நான் முதலாவது அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்தை விட்டு போகாதபடிக்கு என்ன செய்யறாங்க? எல்லாரும் அந்த இடத்தையே சுற்றி கொண்டே இருக்கிறாங்க. நமக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த இடத்தை அதுபோல அப்ப அந்த இடம் ஒரு நரகலான ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு இயேசு போகிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் அவர் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். ஆமா இல்லையா? ஆகவே அங்கு ஒரு மனுஷனை தேடி வருகிறார். நல்லா கவனித்துக்கணும். அநேகர் அங்கு வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு மனுஷனை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அந்த இடத்துக்குள்ளே அவர் கடந்து போகிறார். சில சமயங்களிலே
தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். அப்ப இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. அப்ப அந்த இடத்துல அந்த நம்பிக்கையின்படி எத்தனை பேர் சுகமானார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் அன்றைக்கு இயேசு என்ன செய்கிறான், அந்த இடத்துக்கு கடந்து போகிறான். சரியா? 5வது வசனம் சொல்லுகிறது, 38 வருடங்களாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆயிட்டு, பெதஸ்தா குளத்திலே எதிர்பார்த்து போய் கிடக்கிறான். இத்தனை வயசுல கொண்டு போய் போட்டாங்களோ தெரியல. ஆனால் இப்ப வருஷங்கள் காலங்கள்னா மாறி மாறி இப்ப 38 வருடங்கள் அவன் என்ன செய்யப்படுகிறான், அந்த குளத்துக்குள்ளே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சரியா? 38 வருடங்கள் அவன் வியாதி உள்ளவனாக இருக்கிறான். என்ன வியாதி என்று தெரியவில்லை. ஆனால் பலவீனமான ஒரு வியாதியோடு கூட அவன் அங்கே காத்திருக்கிறான். நாம் என்ன காத்திருக்கிற பொழுது அவன் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நாளும் என்னது காத்திருப்பார்கள், விழுவார்கள், சுகமாவார்கள் அப்படிங்கிறது குறித்து சொல்லப்படுது. அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் படுத்திருந்த அவனை இயேசு காண்கிறான். அப்ப இயேசு என்ன செய்கிறான், அநேகர் படுத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு அந்த ஒரு மனுஷனை காண்கிறார். அநேகர் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள், உங்களில் யாரோ ஒருவரை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் கரிசனை உள்ளவராக, அவர் காண்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்கு மூழ்கி இருக்கலாம், அல்லது சரீர பலவீனத்தில் இருக்கலாம், வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கலாம், ஒருவருடைய உதவி இல்லாத நிலையில இருக்கலாம். அவன் அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்யலாம், அவன் அன்றும் சரி இன்றும் சரி அவர் வந்து விசாரிக்கிறவரும் நமக்கு உதவி செய்வருமாக இருக்கிறார். ஆகவே படுத்திருந்த அவனை இயேசு கண்டு எலும்பும் தோளுமாய் இருந்திருக்கலாம், அம்மா இல்லையா, பழைய உடைய உடைத்தினவனாய் இருந்திருக்கலாம், அம்மையா அம்மா இல்லையா. அப்ப அப்படியே அவன் அப்படியே இருக்க நேரம் ஆண்டவர் என்ன செய்கிறான், இது பல வருஷமாக இவன் என்ன செய்கிறான், அவன் விடுதலை பெற முடியாதபடிக்கு அந்த மூட நம்பிக்கையோடு கூட அங்கேயே படுத்து கிடக்கிறான். எல்லா காரியங்களும் அங்கேயே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அவனை பார்க்கையில 38 வருடங்கள், இந்த 2 வருடங்கள் ஆனால் 40 வயது யூத முறைப்படி அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். அமையலையே. அப்ப வாழ்க்கை முழுவதும் என்ன ஆயிட்டு, வியாதி படுக்கையில இருக்கிறான். அமையலையா? அன்னைக்கு அநேகர் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கிறீங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்கு. சில பேர் சந்தோஷம்னா என்ன விலைன்னு கேட்கிற அளவில் இருக்கிறீங்க. சபைக்கு வாரீங்க, சத்தியத்தை கேட்கிறீங்க, ஆனாலும் ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்த அழுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாலை வேலையிலே அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. யாரோ ஒருவரை கர்த்தர் என்ன செய்யலாம், ஒருவராக இருக்கலாம், 20 இருக்கலாம், நாமே எத்தனை பேராக இருக்கலாம், வந்திருக்க அத்தனை பேருக்குள்ளையும் மனசாற்றின்படி ஏதோ ஒரு மனதிலே ஒரு இயக்கம், ஒரு ஏதோ ஒன்று இருக்கும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மை தொழுகிறவராக இருக்கு. ஆகவே படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அப்படின்னா என்னது, அவனுடைய சூழ்நிலையை கண்டு, அவனுடைய மனவேதனையை கண்டு, அவன் படுகிற போராட்டங்களை கண்டு பார்க்கிறாரு. வெகு காலமா எப்படி இருக்கிறான், பார்க்கிறார். பார்த்தோன்னு தெரியுது, உங்களை பார்க்கல அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனைன்னு நீங்க ரொம்ப காலம் என்னது மாற்றிக்கொண்டு என்ன செய்றீங்க, போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறீங்க. ஆமாம் இல்லையா? ஆமீன். இப்ப இயேசு தான் அந்த இடத்துக்கு போயிருக்கார். இவன் இயேசுவை தேடி போகவில்லை, இயேசு அவனை தேடி வந்திருக்கார். ஆமீன். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை தேடி வராமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறவராக இருக்க. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம், சபைக்கு வருவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், இப்படி பல நோக்கங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அழைத்தவர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவன் அறிந்து அவனை நோக்கி கேட்கிறாரு, உனக்கு சுகம் வேணுமா, இந்த இடத்திலிருந்து போகிறதுக்கு உனக்கு விடுதலை வேண்டுமா, இல்ல இங்கேயே படுத்திருக்க போறியா, அதே சூழ்நிலையில படுத்திருக்க போறியா, இல்ல அந்த சூழ்நிலை வெளியில போக விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தாலும் நம்முடைய விருப்பம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டாரு, எதையும் செய்ய மாட்டார். அது ரட்சிப்பாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், அந்த குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அவன் குருடனாகவே இருக்கிறான், பத்திமையோ. ஆனால் ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, நான் உனக்கு
என்ன செய்ய வேண்டும், நமக்கு பர்பஸ் என்ன, நமக்கு என்ன தேவை, அதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க முடியும். ஒருவேளை அவன் குருடாகவே இருந்து பழகிட்டான், ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கும். திருமணம் முடித்த ஒரு வாழ்க்கை நடத்தலாம் அவன் யோசித்துக் கொண்டிருப்பான், ஏதோ ஒன்று செய்ய யோசிப்பான். அதுபோல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையும் ஆண்டவர் திணிக்க மாட்டார். உங்கள் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றும். ஆமா இல்லையா? ஒருவேளை அவர் உங்களுக்கு திணிச்சுட்டா நீங்க என்ன செய்வீங்க? நான் கேட்கல, அது ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆமாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் பிள்ளையை கேட்கல, ஆனால் அந்த பிள்ளையை கொடுத்துட்டாரு, அது இது ஏன் தான் பிறந்துச்சோ. அம்மாவே இல்லையா? அப்படி சில பேர் சொல்லுவோம். அம்மாவே இல்லையா? எனக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணவே எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் எல்லாம் சேர்ந்து என்னது ஜபிச்சு கல்யாணம் நடந்து இப்போ நான் என்னது அது சும்மாவே இருந்திருக்கலாம். ஆமாவே இல்லை. இப்படி நம்ம சில நேரங்கள் இருப்போமே. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டுமா, உனக்கு வேணுமானதை நம்ம செய்வேன், இல்லைன்னா நாளைக்கு பெண்ணுக்கு என்ன செய்யக்கூடாது, என்னை பிரச்சனையில மாட்டக்கூடாது. ஆமாவே இல்லையா? தப்பான்னு சொல்ல நம்மளை நல்லா 5 பெதஸ்தா குளத்துல என்னது நல்லா ஜாலியாக படுத்து கிடப்பேன், நேரத்துக்கு நேரம் என்ன செய்ய எட்டு போய் பார்ப்பேன், அப்படி நல்லா தூங்கி கொண்டே இருந்திருப்பானா இருக்கும், சோம்பேறியை போல இருந்திருப்பானா இருக்கும். ஆமாவே இல்லையா? வாசிங்க. அதற்கு வியாதிஸ்தர் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இப்ப சொல்லுகிறான். ஆமே, எல்லாருக்கும் அப்படிதான் வந்திருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆனா நம்ம பிரச்சனையை சொல்லுகிற பொழுது அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இப்ப மற்றவர்களுக்கு மட்டும் யாரும் வந்து தள்ளி விடுறாங்க, எல்லாரும் வந்து கையை பிடிச்சி விடுறாங்க, இல்லையே, எல்லாருடைய சூழ்நிலையும் அப்படிதான். ஆனால் ஒருத்தர் நம்ம இடத்துல கேட்கிற பொழுது நம்ம சொல்றது அப்படிதான். என்ன செய்யணும், ஒருத்தருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எல்லாருக்குள்ள ஃபேக்ட். ஆமாம், ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் மாறி மாறி சொல்லிக்கிற வேண்டியது. அம்மாவை பார்த்து பிள்ளை சொல்லும், பிள்ளையை பார்த்து அம்மா சொல்லும், புருஷனை பார்த்து மனைவி, இப்படி எல்லாம் அவர் வர்றாரு போறாரு, அப்படிதான் வாழ்க்கையை போய்கிட்டு இருக்கு, அப்படிதான் நம்ம சொல்றோம். அது மாதிரி இங்கே அவன் சொல்றான், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது அப்போ அவன் சொல்றான், எனக்கு கொண்டு போறதுக்கு ஒருத்தரும் இல்லை, அப்படியே நான் என்ன செய்தேன், முயற்சி செய்து நான் போனாலும் என்ன நடக்குது, அதுக்கடையில் வேற ஒருத்தர் என்ன ஆயிடலாம், குதிச்சு ஓடி போயிடலாம். ராமன் சொல்றேன். ஆமாம் ஆமாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு எதிரான அநேக பிரச்சனைகள் இருக்கு. ஆமாம் இல்லையா? நீங்க ஒரு காரியத்தை செய்ய போவீங்க, ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆயிடும், அந்த காரியம் வேற ஒருத்தருக்கு போயிடும். ஆமாம் இல்லையா? நீங்க எதிர்பார்த்து ஒரு காரியத்தை சேர்த்து பிளான் பண்ணிட்டே இருந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த சிஸ்டர் எல்லாம் ரெடி ஆச்சு போயின்னா, ஐயோ சாரி சிஸ்டர், அது அவங்க கேட்டாங்க, நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆமா இல்லையா? அப்படியான ஒரு காலத்துல தான் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமா இல்லையா? ஆகவே இயேசு அவனை நோக்கி முதலாவது சொல்லுகிறார், இந்த படுக்கையில இருந்து என்ன செய்யணும், இந்த பிரச்சனையில இருந்து, இந்த போராட்டத்தில், இந்த மன குழப்பத்திலிருந்து என்ன செய்யணும், எழுந்திருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஜெபமாக இருந்தாலும் மூடத்தனமாக நம்ம அந்த ஒரே ஜெபத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு பதில் வரும் 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 என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர அதற்கு எடுத்து அதற்கான அடுத்த கட்டத்துக்குள் போகாதபடி இருக்கிறோம். இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானே தவிர அவன் எழும்பி நடப்பதற்கு அவன் முயற்சி செய்யவில்லை. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் இவனால என்ன செய்ய முடியும், எழும்பி நடக்க முடியும். ஆனால் இவன் என்ன செய்கிறான், யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு உதவி செய்தாதான் நான் இதை செய்வேன். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். யாராச்சும் உதவி செஞ்சா எனக்கு காசு கொடுத்தா நான் வியாபாரம் பண்ணுவேன், அதை பண்ணா நான் இதை செய்வேன், இதை பண்ணா எனக்கு செய்வேன், இல்லை எனக்கு ஒருத்தருமே இல்லை. அப்படிதான் இருக்கிறது. தன்னிச்சையாய் நாம் என்ன செய்ய முடியாம இருக்கிறோம், செயல்படாமல் இருக்கிற மாணவியில் கர்த்தரோடு கூட பேசுகிறார். ஆகவே இயேசு அவனை நோக்கி எழுந்திருக்கிறார். அது என்ன சொல்றாரு, எழுந்திருக்கு, புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல உட்காந்துட்டு காலையில் அந்திக்கு உட்காந்துட்டு ஜெபிக்கிறேன் கண்ணு மூடிக்கிட்டு ஜெபிக்கிறேன் இருக்காது இல்லை. அதே உனக்கு சோம்பேறித்தனமா போச்சு, ஜெபமே உனக்கு சோம்பேறியா போச்சு. ஆமா இல்லையா? ஆரம்பத்தில் உனக்கு விசுவாச ஜெபம் இருந்தது, இப்ப விசுவாசமே போயிருச்சு. நான் ஜெபிச்சேன், எனக்கா நடக்க போது யாருக்கு ஒருத்தருக்கு நடக்கும், கட்டி பார்த்துட்டு அவன் கண்ணை மூடி ஜெபிக்கிறது. ஆமா இல்லையா? ஆகவே இந்த இடத்துல அடுத்த வருஷம் உன் படுக்கையை என்ன செய்யணும், அப்போ உனக்கு என்ன இருக்கு, உனக்கு பலன் இருக்கு, உனக்கு ஆரோக்கியம் இருக்கு. ஆனால் நீ என்ன செய்கிறாய், அந்த பலனை அந்த ஆரோக்கியத்தை எல்லாவற்றையும் நீ என்ன செய்கிறாய், அவன் குழி தோண்டி புதைத்து விட்டு நீ அந்த இடத்திலே இருந்து கொண்டு எனக்கு வரும் எனக்கு வரும் எனக்கு வரும்னு சொன்னா ஒரு நாளும் வராது. நீங்க தான் எழுதி போய் என்ன செய்ய வேண்டும், அந்த காரியத்தை செய்ய வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். ஆகவே இந்த மாணவர்கள் கர்த்தரோடு கூட பேசுகிறார். நான் முடிக்கிறேன். உடனே என்ன செய்கிறான்,
ஆமென். ஆண்டவர் சொன்ன உடனே என்ன ஆயிட்டு? சுத்தமாயிட்டு. அந்த வார்த்தை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்யறான்? நம்மை சுகமாக்குகிறார். ஆகவே ஆமென். ஆண்டவர் சொன்ன பிறகு அவனுக்கு என்ன உண்டாயிட்டு? ஒரு நம்பிக்கை வந்துட்டு, ஒரு விசுவாசம் வந்துட்டு. ஆமென். இவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தானே அந்த காரியம் அல்ல, எனக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமாய் நடக்கிறது. எனக்கு யாரோ ஒருவர் வந்து என்ன செய்கிறார்? எனக்கு பலனான வார்த்தையை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் இருக்கிற பொழுது யாராவது வந்து உங்களுக்கு பலனான வார்த்தை கொடுக்கிற பொழுது நீங்க அமைதியா இருக்க கூடாது. அதுக்கு ஏற்றபடி நீங்க என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். ஆமாவே. ஆக உடனே அந்த மனுஷன் சொஸ்தமானான். எடுத்துக்கொண்டு நடந்து போனான். கரங்களை தட்டி தேவனை படித்தான். 38 வருடங்கள் அவன் என்ன செய்தான்? அதே இடத்திலே இருந்தான். ஆமென். இப்ப இயேசு அவனை வந்து சந்தித்த நாளிலே அவன் பூரண சுகம் பெற்று என்ன செய்கிறான்? அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. சரியா? இப்ப சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப கிளைமேக்ஸ்க்கு வரலாம். சரியா? அதுல தான் நாங்க எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை விடணும், எதை பிடிப்போம் என்று சொல்லி பார்த்து நாங்கள் பிடிக்கலாம். 14வது வசனம். ரொம்ப காலத்துக்கு பிறகுன்னு வச்சுக் கொள்ளுங்கள். அதற்கு பின்பு அவனை தேவ ஆலயத்திலே காண்கிறார். எங்கே காண்கிறான்? முதல் எங்கே கண்டாரு? பெதெஸ்தா குளத்திலே கண்டார். சுகம் பெற்ற பிறகு அவன் எங்கே இருக்கிறான்? இப்ப தேவ ஆலயத்திலே இருக்கிறான். அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க இல்லையா? ரட்சிக்கப்பட்டவர்களோ சுகம் பெற்றவர்களோ தேவாலயத்துக்கு வந்துட்டா என்ன உண்டாகும்? சந்தோஷம் தானே. ஒரு இடத்துல சுகம் பெற்றுட்டாங்கன்னா அவங்க தொடர்ந்து சபைக்கு வாரது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமா இல்லையா? ஆகவே இப்ப ஆண்டவர் எதற்காக அவர் எப்பொழுதுமே ஆலயத்துக்கு போய் வர்றவர் தானே, வளமையாக போயிட்டு வர்றவர் தானே. ஆகவே இங்கே அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே பார்க்கிறான். பெதெஸ்தா குளத்திலே பார்த்த பொழுது வியாதிஸ்தனாக இருந்தான். இப்ப இங்கே பார்க்கிற பொழுது அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறதை கர்த்தர் காண்கிறார். ஆமென். தேவாலயத்துக்கு வருகிறான், தேவனை தரிசிக்கிறான், எல்லாவற்றையும் செய்கிறான். ஆனால் ஏதோ ஒன்று அவன் வாழ்க்கையிலே என்னது விடாதபடிக்கு அவன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். அதை ஆண்டவர் என்ன செய்கிறான்? கண்டு என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே அவனை காண்கிற பொழுது, இதோ நீ சொஸ்தமானாய், நீ சுகமானாய், நீ விடுதலையானாய், அதிக கேடு ஒன்றையும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே வந்திருக்கிற நம்மோடுக்குள்ள கர்த்தர் என்ன செய்கிறான்? பேசுகிறான். ஆமா இல்லையா? ஆமென். அவன் ஆலயத்துக்கு வருகிறான். ஆமென். ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறான், சத்தியத்தை கேட்கிறான். சத்தியத்தின்படி நடக்காதபடி அவன் என்ன செய்கிறான்? அவன் ஜென்ம சுவாபமாகவும் அவனுடைய பழைய பாவத்திலிருந்து அவன் என்ன செய்ய முடியவில்லை? விடுதலை பெறாதபடிக்கு அந்த பாவத்தோடு தான் என்ன செய்கிறான்? சபைக்கு வந்து ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தின் பணிவிடைகள் எல்லாவற்றிலும் இருக்கிறபடினாலே இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த பாவத்தோடு கூட நீ தேவாலயத்துக்கு வருவாயானா உனக்கு அதிக கேடான காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இந்த மாதிரி வேலையிலே நம்ம சபைக்கு வருவது பெரிதல்ல, சத்தியத்தை கேட்பது பெரிதல்ல. நாம் சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டும். ஆனால் இல்லையா? ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறான், நீ சுத்தமானாய், ஆனால் அதிக வராதபடிக்கு. அப்ப நீ என்ன செய்கிறாய்? சபைக்கு வந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்னது? இன்னும் பாவம் என்ன செய்யவில்லை? உன்னை விட்டு போகவில்லை. உன்னை பழக்க வழக்கம் என்ன செய்யல? உன்னை விட்டு போகவில்லை. இவைகள் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே உனக்கு என்ன உண்டாகுமா? அதிக கேடு வரும் அப்படின்னு சொல்றான். முன்பு நீ பெதெஸ்தா குளத்திலே நீ வியாதியா இருந்த பொழுது இருந்த அந்த நோயை விட நீ தேவ ஆலயத்திலே வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி நடக்காதபடினால் தேவ கோபத்தினால் உனக்கு என்ன உண்டாகும்? முன்பு இருந்த நிலையை விட உன் நிலை மாறும் என்று சொல்றாங்க. அதிக கேடான ஒன்று உனக்கு வரும். ஆகவே நீ என்ன செய்யக்கூடாது? இனியும் பாவம் செய்யாது என்று சொல்கிறார். அந்த மாலை வேலையை கர்த்தர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். எசேக்கியேல் 18:4 சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்கிறார்.
வாசிங்க பாருங்க, அந்த பாவம் பாருங்க, உங்க வாயெல்லாம் வாய் கண்ணு மூக்கெல்லாம் மூடுது. வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கும். நான் ஒரு பாவம் செய்யணும் சிஸ்டர், எனக்கு பாவம்னா என்னன்னு எனக்கு தெரியாத சிஸ்டர். ஆமாவே இல்லையா? வாசிங்களேன் வசனம் எப்படி சொல்லுங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தணும். இன்னொரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும். 1 யோவான் 5:16 வாசிங்க. 5:16 மரணத்துக்கு ஏதுவாக பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். ஆமென். சொல்றேன் வாசிங்க. என்னது? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். ஆமென். நம்ம விஷயம் பாருங்க, மரணத்துக்கு ஏதுவல்லாதது நாம் செய்யற பாவங்களிலே சில பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவமாக இருக்கிறது. வியாதியினால் வருகிற பாவம், ஆமே, பிசாசினால் வந்திக்கப்படுகிறது, ஆமே, நாம் செய்கிற பாவத்தினால் வியாதிகள் வரும். ஆகவே சொல்லுகிறார், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பான். யாருக்கென்றா மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. ஆமென். நம்ம மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்கிறது. ஆகவே இவனுக்கு ஒருவேளை இவனுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவமா இருந்திருக்கும்? மரணத்துக்கு ஏதுவான பாவமா இருக்கும். ஆமே, சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்கு விரோதமாக நாம் செய்கிறது, ஆமே, ஆவிக்குரிய ஒரு மரணமாக இருக்கும், சரீர பிரகார மரணமாக இருக்கும். அந்த நாட்கள் உங்களுக்கு நான் சொன்னேன் பிரசங்கத்தில். அதுபோல ஆமே, நம்முடைய வாழ்க்கையில் 2 விதமான மரணம் இருக்கிறது. ஆமா இல்லையா? ஒரு மரணம் என்னது? சரீரத்து பிரகார மரணம். இன்னொரு மரணம் என்னது? ஆவிக்குரிய மரணம். ஆமே. ஆகவே இங்கே யாருக்கென்றால் மரணத்துக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டுன்னு சொல்லுகிறார். ராமேன் அதை குறித்து செய்ய நான் சொல்லேன். ஆமென். அப்போ சொல்றாங்க. அதுதான் மிக கவனம். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் இந்த 2 ஜெபம் இருக்கு. ஆமாம். முதல் ஜெபம் நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். முதலாவது காரியத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஆனால் 2வது காரியத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்துக்குள் இருக்கிறவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தான் ஜெபித்து என்ன செய்ய வேண்டும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த பாவத்தை ஆண்டவர் கண்டுட்டார். இவன் சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு ஆமை நடவாதபடி என்ன செய்யலாம்? சுகமாகிட்டான். இப்ப என்ன செய்யலாம்? ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு கணக்கு. ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஆவிக்குரிய விடுதலை பெற்றிருந்தாலும் சரீரத்துக்குரிய விடுதலை பெற்றிருந்தாலும் ஜென்ம சுபாவத்தின் காரியத்தினால் விடுதலை பெற முடியாதபடினால்தான் காமீன் கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், இப்படி இதெல்லாம் உங்களை தொடர்ந்து வருவதற்கு காரணம் என்ன? ஆமை, நாம் விட வேண்டியதை விட்டு பிடிக்க வேண்டியதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். ஆமை. ரோமர் 1:32 வாசித்து நாங்கள் முடிப்போம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். தான் செய்கிற பாவத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யறாங்க? பழக்கி வைக்கிறாங்க. பரவாயில்ல சிஸ்டர், 8:30 மணிக்கு போனா அங்க ஒன்றும் நடக்காது, 9 மணிக்கு போவோம். புரியுதா? அது ஒரு பாவம். தேவனுடைய சமூகத்திலே ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை அது பெரிய ஒரு பாவம். அம்மாவே இல்லையா? 6 நாட்கள் ஆண்டவர் உங்களை தேடியே பார்க்க மாட்டேன். 7வது நாள் ஆண்டவர் என்ன செய்கிறான்? உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்காரு. அம்மாவே இல்லையா?
அப்ப நாம் அசட்டையாக இருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவித்திலே சபைக்கு வருகிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஆராதனை முதல் பகுதி பரவாயில்லை, மற்றவங்க வேகன்னு வருவாங்க, பேக் எடுத்துக்கிட்டு அதான் அந்த வசனம் வாசிக்கமாக நம்ம இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களும் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று முதல் பகுதியிலிருந்து வாசிங்க. அதுதான் 1:32 என்னது? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் தேவன் நமக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு சட்டம். நான் கடந்த நாட்களிலே மீண்டும் ஆதியாகமத்திலிருந்து வாசித்துக் கொண்டே வருகிறேன். இந்த புத்தகத்தை யாரும் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதோ ஒரு சமயம் சார்ந்தது, மதம் சார்ந்தது, மொழி சார்ந்தது அப்படின்னு அல்ல. இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பிரமாணங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது இயேசுடைய சிலுவை மரணம் என்பது அது மிக மேன்மையானது ஒன்று என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பிரமாணத்தின்படி எழுதின காரியங்களை குறித்து இத்தனை காரியங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே நாளிலே சிலுவையிலே அது என்ன செய்து முடித்து இருக்கிறார். ஆகவே இந்த ரட்சிப்பு, இந்த சபைக்கு வருகிற காரியம் நீங்கள் நினைக்கக்கூடாது சாதாரண விஷயம் என்று. இல்லாட்டி பழைய ஏற்பாட்டை அப்படியே மறைச்சிருக்கலாம், புதிய ஏற்பாடு மாத்திரம் இருந்திருக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை சட்டங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரிக்குள்ளாய் கொண்டு வந்து உங்களை என்னையும் அந்த சட்டத்திலிருந்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே ஞானஸ்தானம் எடுப்பதும் சபைக்கு வருகிற காரியங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது. ஆகவே தான் இயேசுவை கண்டு வேறெங்கும் காணவில்லை. எங்கே காண்கிறான்? தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ என்னது சுஸ்தமானாய், நீ என்னது சுகமாயிட்டாய், விடுதலை ஆகிட்டாய், இப்ப நல்லா இருக்கிறாய், இது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நீ என்ன செய்ய வேண்டும்? தேவராஜ்யத்தை நீ தேட வேண்டும். தேவராஜ்யத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும். அப்பதான் என்ன செய்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீ பிரவேசிக்கலாம் என்று சொல்லி. ஆகவே இந்த காலவேளையில ரோமர் 1:32 வாசித்து முடிச்சிடுவோமா? தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம். சபைக்கு வந்து அவைகளை அறிந்திருந்தோம். அதை அசட்டை பண்ணி தாங்கள் செய்தது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அதை போதிக்கிறபடினாலே இவர்களும் அவர்கள் என்ன செய்றாங்க? கேடான வாழ்க்கைக்குள் கடந்து போகிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் அந்த மனுஷனை பார்க்கிற பொழுது நாம் ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியத்தை செய்திருக்கிற பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? அவர் செய்த அந்த நன்மைக்கு துரோகம் செய்யக்கூடாது. 38 வருடங்கள் அவன் வியாதி படுக்கையில் இருந்தவனை ஆண்டவர் ஒன்றும் கேட்கவில்லை. அவனுக்கு எதனால் அவன் இந்த பாடுகளில் போனான்னு கூட கேட்கல. ஆனால் அவன் சுகம் பெற்ற பிறகு மீண்டும் அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை எச்சரிக்கிறார். எளிமையின் என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். இனி நாங்கள் அந்த பாவ வாழ்க்கைக்குள் போகக்கூடாது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பெதஸ்தா குளம் என்கிற குளத்துக்குள்ளே அவ்வளோ அருவருப்பான குளத்துக்களை கிடந்து அவனை தூக்கி எடுத்து ஆண்டவர் தேவாலயத்துக்கு கொண்டு வந்திருந்தாலும், சரிகிற பிரகாரம் அவன் பரிசுத்தமாக இருந்தாலும் இதயபூர்வமாய் அவன் எப்படி இருக்கிறான்? பாவம் நிறைந்தவனாக இருக்கிறான். அந்த கால வேளையிலே மாலையிலே ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்லுமாறு, நீர் உங்கள் இருதயத்தை கண்டு அவருடைய வேதனைகளை கண்டு அவரை சுகமாக்கினீர் ஆண்டவரே. அதே மனிதன் தேவாலயத்திலே பாவத்தோடு இருக்கிற பொழுது அவனுடைய பாவத்தை சுற்றி காட்டினேன். இன்றைக்கு நாங்கள் பாவத்தோடு இருப்பமான ஆண்டவரத்திலே அந்த பாவம் உனக்கு வேதனையை கொண்டு வராதபடி, உனக்கு வியாதியை கொண்டு வராதபடி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தை மூலம் உன்னை விடுவிக்கிறார். மனம் திரும்புகிற உங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். இப்பொழுது ஒரு தொடுதல் ஆண்டவர் உங்களை தொடுகிறார். இருதயத்தை விட்டுக் கொடுங்க, உங்களுடைய சிந்தைகளை விட்டுக் கொடுங்க. ஒருமனப்படுங்கள். ஆண்டவர் இந்த மான வேலையை உங்களை விடுவிக்கிறார். அவர் உங்களை விடுதலை செய்யும்படியாக வந்தார். அவர் பெதஸ்தாக்குள்ளே கடந்து போன பொழுது அநேகர் இருந்த பொழுது அந்த ஒரே ஒரு மனுஷனை ஆண்டவர் விடுவித்தார். அவனை குறித்து ஒரு நோக்கம் இருந்தது, அவனை குறித்து ஒரு திட்டம் இருந்தது. இந்த மாளிகையில் வந்திருக்கிற உன்னையும் கர்த்தர் உன் குடும்பத்திலே உன்னை தெரிந்திருக்கிறார். உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ
பழைய வாழ்க்கை விட்டு வெளியே வருகிற போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு உயர்வை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வாழ் வேலைகளை ஆண்டவர் தாமே ஆமென் உங்களுக்கு ஒரு உயர்வை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் ஆமென். பழைய வாழ்க்கை விட்டு வெளியே வருகிற பொழுது இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்கிறவராக இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வியாதி இருக்கிற இடங்களிலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். மன பாரம் உள்ளவர்களுடைய இருதயத்தில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். எது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ இன்றைக்கு ஆண்டவர் அதை இலகுவாக்குவார். எது உங்களுக்கு அழுத்திக் கொண்டிருக்கிறதோ இப்பொழுது கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. ஆண்டவர் உங்களை விடுவிப்பாராக. விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆமென். எந்த ஒரு சத்துரு கிரியைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சிலரை கட்டி வைத்திருக்கிற அந்தகார கிரியைகள், சிலரை கட்டி வைத்திருக்கிற பாவங்கள், சிலரை கட்டி வைத்திருக்கிற வியாதிகளுக்கு அதிகாரம் இல்லை. எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆமென் ஆமென். சபை ஜனங்களுக்கு விரோதமாக அங்கங்கே எழுப்பிக் கொண்டிருக்கிற அந்தகார கிரியைகள், கொள்ளாத வாத சேனை துரைத்தன ஆவிகள், ஜனங்கள் சபைக்கு வர முடியாதபடி சோர்வுகள், பலவீனங்கள், மன தாக்கங்கள், மன கவலைகள், பாரங்கள், ஆமென் அவர்களுக்கு வேலி அடித்தது போல இருக்கிற எல்லா வேலிகளும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வேலிகளும் தகர்த்து போடும்படி நான் சொல்லிக்கிறேன். தகர்த்து போடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் தகர்த்து போடுகிறேன். உன் ஆசீர்வாதத்துக்கு நீ வேலியாய் இருக்காதே. உன் தேவனை தேடு, உன் தெய்வத்தை தேடு. ஆமென். உன் மனதை மாற்றிக்கொள். ஆண்டவரை தேடு. உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடு. ஒரு நன்மையும் குறைபடாது. நீ கர்த்தரை உண்மையாய் தேடுவாயெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களை நீக்கி ஆண்டவர் இந்த வேலையை சுத்திகரிக்கிறார். நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். மாத வேலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொழுங்க தகப்பனே. தொழுங்க தகப்பனே. ஒரு தொழுதல். ஆமென். ஒரு தொழுதல். ஒரு ஆவியின் அபிஷேகம். ஆமென். உங்களை தொழுவதாக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாத வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு பேசினீர் ஆண்டவர். ஆமாம் ஆண்டவரே, இந்த மாத வேளையில் பெதெஸ்தா குளத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலைகளை எங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி எங்களை ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு போகாதபடி எங்களை ஆண்டவரே நீ இன்றைக்கு தப்புவித்தபடி நான் நமக்கு நன்றி சொல்லுகிறோம்.